கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வல்லமை எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் நமக்கு ஆண்டு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தமான வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்கின்ற வார்த்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை அவர்கள் பழுது பார்த்து கட்டும்படிக்கு அவர்கள் அஸ்திபாரத்தை போட்டார்கள். அஸ்திபாரத்தை போட்ட உடனே நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்துச்சு. அநேக சமாரியர்கள் வந்து எதிர்த்தாங்க. ஆலயத்தை கட்டி முடிக்காதபடிக்கு அவர்கள் அநேக விதத்தில் அவர்களை தடை செய்தார்கள். இப்போ ஆலயத்தை கட்டும்படிக்கு யூதர்கள் அஸ்திபாரத்தை போட்டாங்க. ஆனா 14 வருஷம் அவங்க ஆலயத்தை கட்டாமலே விட்டு விட்டார்கள். அநேக தடைகளினால இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் யூதர்களுக்கு உண்டானது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சகரியாவை எழுப்பி ஆண்டவர் செருபவேலுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை தான் இது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று ஆண்டுடைய வாக்குறுதியை சகரியா தீர்க்கன் செருபவேலுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினாலே அவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். 14 வருஷம் கட்ட முடியாமல் விட்டு விட்ட அந்த ஆலயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டும்படிக்கு செருபவேலுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க செருபவேலுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே ஆண்டவர் இந்த மாதத்துல ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய பலத்தினால் செய்ய முடியாத காரியத்தை, உங்களுடைய வல்லமையினால செய்ய முடியாத காரியத்தை, உங்களுடைய ஞானத்தினால செய்ய முடியாத காரியத்தை ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் உங்களுக்கு செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் தடைகளை உடைக்கவர் வல்லவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டு இந்த மாதம் செய்து உங்க தலையை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் இந்த மாதம் உங்களை அவர் ஜெபிக்க வைப்பார். தெய்வ சமூகத்தில் அதிகமாய் உங்களை அமர்ந்திருக்க வைப்பார். அவர் பாதத்திலே அவர் மன்றாட வைப்பார். அவர் ஜெபத்தை கேட்பார், பதில் தருவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்தது. அதுபோல கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து முடித்து உங்களை ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் தலையை ஆண்டிருந்த மாதம் உயர்த்துவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டு ஜெயத்தை தருவார். ஆண்டு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.